காவல்துறைக்கு ஒரு தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கூட துப்புலாத ஆட்சியை தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. ஹெச்ஓபிஎஃப் அப்பாயிண்ட் பண்ணாதனால தான் இந்த செக்ஷுவல் அசால்ட் நடந்துச்சுன்றதை நான் சொல்லலை. ஆனால் டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக வைக்கணும்ல. சீமா அகர்வாலை இன்று துறை தலைவராக வைத்திருந்தால் அவர் நாளைக்கு இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கக்கூடும். பெண்களின் பாதுகாப்பை அவர் உறுதி செய்திருக்கக்கூடும். எதுக்கு சார் பொறுப்பு டிஜிபி இருக்கணும்ட்டு இப்படி வம்பு பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? ஒவ்வொரு முறையும் காவல்துறையால் அரசுக்கு தலைகுனிவு ஏற்படுகிறது. ஆனால் அந்த தலைகுனிவை எல்லாம் பொறுத்து கொண்டு தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்று விளம்பரம் தேடிக்கொள்ள முதல்வர் வெட்கப்பட வேண்டும். லா அண்ட் ஆர்டரில் கோட்டை விடுற அரசு ஒரு நாளும் உருப்படாது, தேரவே தேராது. 2006 2011 திமுக ஆட்சியில் கண்மூடித்தனமாக நடைபெற்ற இந்த நில அபகரிப்பு அந்த ஆட்சி வீழ்வதற்கு ஒரு பெரும் காரணமாக அமைந்தது. இன்றைக்கி இங்கே இந்த செக்ஷுவல் அசால்ட்டு அன்றைக்கி பூரா லேண்ட் கிராப். திமுககாரன் வீட்டுக்கு ஆரம்பிச்சு எழுதி கூடியா இப்படி வாங்கவானுங்க நிலத்தை. அதனால தான் ஜெயலலிதா லேண்ட் கிராப் செல்லுன்னு தமிழ்நாடு முழுக்க உருவாக்குனாங்க. இதுக்குன்னே ஆட்சி மாறினோம்னா அப்புறம் திமுககாரன் பூரா காசை கொடுத்துக்கிட்டு எனக்கு கேஸ்லேருந்து தப்பிச்சா போதுன்னு கொடுத்து நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு காசை திருப்பி கொடுத்துட்டு எல்லாம் அப்படி தான் இந்த வழக்கிலேருந்துலாம் தப்பிச்சாங்க. ஒரு தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லேண்ட் கிராப் செல்லு போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க நிலத்தை அபகரிச்சிருப்பாங்க. சென்னையில் மட்டும் 3-4 செல்லு போட்டாங்க லேண்ட் கிராப் செல்லு. அப்போது இந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை முதல்வர் உணர்ந்ததாக எனக்கு தெரியவே இல்லை. ஆட்சிக்கு இது மோசமான அவப்பேரை ஏற்படுத்தும். இவ்வளவு ஒரு கோரி கிரைம், கிரேவ் கிரைம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட்டே கொடுக்காதவன பாரில் பெண்ணுக்கு மானபங்கம் ஆயிடுச்சுட்டு போய் வம்படியாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போடுறீங்க. அவர் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் எங்கே ஓடி போகிறாரு? இங்கே ஆஃபீஸுக்கு வாரத்துக்கு 4 நாள் போலீஸ் அனுப்பி. அப்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ தப்பு நடக்குதுன்றதை ஒரு நல்ல முதல்வர் உணர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம ஆபீஸ் முன்னாடி மப்டியில் வந்து 2 போலீஸை கண்காணிக்கிறதுக்கு போட்டுருக்காங்களா? இந்த தான் அங்கே போட்டுருந்தா இந்த பண்ணியிருக்கணும்ப்பா. நீ சொல்கிறது ஒரு மிகப்படுத்தப்பட்ட விஷயம் இல்லை. இதைத்தான் நீங்கள் பண்ணணும். பேட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணணும்.